ஹாய். இன்றைக்கி வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு நெற்றிச்சுட்டி தான் பண்ண போகிறோம். இது எனக்கு ரொம்பவும் க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் அம்மா எனக்கு இதே மாதிரி ஒரு அழகான நெற்றிச்சுட்டி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் மோஸ்ட் ஆஃப் த அக்கேஷன்ஸ்க்கு நான் அந்த நெற்றிச்சுட்டி வியர் பண்ணிப்பேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நெற்றிச்சுட்டி மேக்கிங் வீடியோ குந்தன் ஸ்டோன் வச்சு. எனக்கு அப்போ தான் வந்து என்னுடைய நெற்றிச்சுட்டி ஞாபகம் வந்தது. எனக்கு எந்த ஒரு ரீகலெக்ஷனும் இல்லை, எப்போது அது தொலைஞ்சிது, எங்கே காணாமல் போச்சு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதை நான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப சொல்கிறேன், அந்த பீரியடில் சொல்கிறேன். ஸோ நான் அப்போ ஒரு ஐடியா லைக் நம்ம ஏன் வந்து நம்ம அந்த நெற்றிச்சுட்டியை ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போது குந்தன் ஸ்டோன் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க குந்தன் ஸ்டோன் வச்சு நான் அந்த நெற்றிச்சுட்டியை ரீக்ரியேட் பண்ணேன். எக்ஸாக்டாக இல்லைனாலும் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஃபைனல் அவுட்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஐடியாஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தேன். ஃபைனலாக இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சது. அது ரொம்பவே ப்ரிட்டி அது எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். அதில் வெறும் 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரீன், அதாச்சும் பேரட் க்ரீன், ஃப்யூஷியா பிங்க், அதாவது டார்க் பிங்க், அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு, ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கும் அந்த நெற்றிச்சுட்டி. இதுக்கு முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன், இது அந்த டிசைன் ஓகேவா சொல்லிட்டு. ஓரளவுக்கு ஓகேன்ட்டு ஃபீல் பண்ணதுனால இப்போ நான் அதே மாதிரி அந்த பேட்டர்ன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, அந்த ஒயிட் ஸ்டோனை வந்து அந்த ஹார்ட் ஷேப்புக்கு மேலே வச்சேன், குந்தன் ஸ்டோனுக்கு மேலே. பட் இதில் வந்துட்டு அந்த லீஃப்க்கு சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் கம் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி 5 இது பண்ணேன். அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா வித் லீவ்ஸோட, அது வந்து நான் 5 தான் பண்ணேன். உங்களுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 5 வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 5 ரோஸ் லீஃபோடு நான் பண்ணேன். இப்போ வந்து அது காஞ்சிட்ட பிறகு இப்போ வேக்ஸ் ஷீட் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த OHP ஷீட்டில் ஒட்டின அந்த நெற்றிச்சுட்டி எல்லாத்தையுமே வந்து ஒட்டிக்கணும், கம் வச்சு ஒட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ரிங் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒன்றையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. அதனால வந்து நம்ம அந்த கனெக்டர்ஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிட்டு, இப்போ பேக் சைட் ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இது எல்லாத்தையுமே ட்ரிம் அவுட் பண்ணி எடுத்துடுங்க அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து 2 கனெக்டர்ஸ் வரும், டாப் அண்ட் பாட்டம் 2 பார்ட்லேயே வரும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒன்றுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம் அதனால். ஸோ அதுலேயும் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு வேக்ஸ் ஷீட் போட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெற்றிச்சுட்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, போத் டாப் அண்ட் பாட்டம் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் கனெக்டர்ஸ் வரணும். அண்ட் ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் கனெக்டர்ஸை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது நீங்கள் இப்போ இயரிங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மித்த எதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த இயரிங் ஸ்டாப்பர் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இயரிங் அண்ட் ட்ராப்பாக மாறிடும் அது. அண்ட் ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய நெற்றிச்சுட்டி ரெடி.